வேலைக்கு போறதே தருதரம். வேலைக்கு போகணும்னு நினைக்கிறதே மிகப்பெரிய மோசமான லூசுத்தனமான தருதரம் பிடிச்ச புத்திங்க. நம்முடைய வாழ்க்கையை நாம் உருவாக்கிக்க முடியுங்க. நீங்கள் உங்கள் கனவுகளை நிறைவேற்றுங்கள், இல்லை என்றால் வேறு எவனாவது உங்களை வேலைக்கு எடுத்து அவன் கனவை நிறைவேற்றி கொண்டிருப்பான். என் சீடர்கள் இன்னொருவருக்கு வேலை செய்யக்கூடாது. என் பக்தர்களுக்கு இது நான் அளிக்கும் குருவாக்கு. உங்க வாழ்க்கையை நீங்க பில்ட் பண்ணிக்க முடியுங்கய்யா. இந்த காலத்துல போய் இன்னொருத்தருக்கு வேலை செஞ்சுட்டு இருக்கிறதெல்லாம் என்ன சீப்பான தேர்ட் ரேட்டான அவுடேட்டட் லைஃப் ஸ்டைலு. தூக்கு மாட்டி தொங்கினா கூட 10 நிமிஷத்துல 5 நிமிஷத்துல உயிர் போயிடும். இன்னொருத்தருக்கு வேலை செஞ்சுட்டு இருந்தீங்கன்னா வாழ்க்கை முழுக்க தூக்கில தொங்கிட்டு இருக்கிறதுங்கய்யா. சாகாம தூக்கில தொங்கிட்டு இருக்கிறது. உங்கள் வாழ்க்கையை நீங்கள் கட்டமைத்துக் கொள்ளுகின்ற வாழ்க்கையை வாழுங்க. பி யுவர் ஓன் பாஸ். எப்ப பார்த்தாலும் தேவாரம் திருவாசகம் படிச்சா திருப்புகள்லாம் படிச்சா வேலை கிடைக்குமா? வேலை கிடைக்காது. ஆயிரக்கணக்கான பேருக்கு வேலை கொடுக்கிற ஒரு நாடை செஞ்சு வைப்ப. அதான் ஆயிரக்கணக்கான பேருக்கு வேலை கொடுக்கிற ஒரு ஆர்கனைசேஷன் பண்ணி வைப்ப, ஒரு நாட்டை செஞ்சு வைப்ப. நல்லா புரிஞ்சுக்கோங்க. நீங்க நாசமா போயிருந்தாலும் பரவாயில்ல, போயிட்டு போகுது. உங்க குழந்தைங்களுக்கு சின்ன வயசுல இருந்தே கொஞ்சம் தேவாரம் திருவாசகம் உபனிஷத் சூக்தங்கள் மெமரைஸ் பண்ண வைங்க. இந்த தருதரம் முடிச்ச ஸ்கூலுக்கெல்லாம் அனுப்புறதை விட்டுட்டு ஹோம் ஸ்கூலிங் பண்ண ஆரம்பிங்க. வீணா போன ஸ்கூலுக்கு போய் அங்க பியர் ப்ரெஷர்ல அந்த ஈகோ சிஸ்டத்துல மாட்டிக்கிட்டு இந்த பசங்க அதே மாதிரி அந்த மற்ற பசங்க பண்ற மாதிரியே எல்லா பழக்கத்தையும் கத்துக்கிட்டு நாசமா போகுதுங்க. என்னுடைய பக்தர்கள் எல்லாம் தெரிஞ்சுக்கோங்க. அவங்க ஊர்ல ஹோம் ஸ்கூலிங், உங்க வீட்டிலேயே வாழ்க்கைக்கு தேவையான கல்விகளை கற்றுக் கொடுத்து குழந்தைகளை வளர்க்க துவங்குங்கள். வேணும்னா ஏதாவது எக்ஸாமினேஷன் எழுதியே ஆகணும், இந்த தருதரம் பிடிச்ச கிராஜுவேஷன் அப்படின்ற அந்த மயக்கைன்னு விட்டு தொலைக்கலைன்னா ஆன்லைன் எக்ஸாம் எழுதிக்கோங்க. இல்ல எக்ஸாமினேஷன் மட்டும் போய் எழுதுற மாதிரி இந்த IGCSE இந்த மாதிரி சிலபஸ் எல்லாம் இருக்கு பாருங்க, அந்த மாதிரி போய் எக்ஸாம் மட்டும் எழுதி சர்டிபிகேட் வாங்கிக்கோங்க. இந்த ரெகுலரா ஸ்கூலுக்கு போறது, ரெகுலரா ஆபீஸுக்கு போறது, இந்த மாதிரி ஒரு தருதரம் பிடிச்ச வாழ்க்கையே கிடையாதுங்க. அதுதான் மோசமான தருதரம் பிடிச்ச 4ஆம் தரம் இல்ல 5ஆம் தரம் இல்ல கடைத்தரமான வாழ்க்கைங்கய்யா. இந்த ரெகுலரா ஸ்கூலுக்கு போறவங்க, ரெகுலரா காலேஜ் போறவங்க, இந்த ரெகுலரா வேலைக்கு போறவங்க, இதுங்க எல்லாம் பாத்தீங்கன்னா கடைத்தரமான குடிமக்கள், கடைத்தரமான வீணா போனவர்கள். ஆக்சுவலா